You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகினால இன்றைக்கி அநேகருடைய காரியங்களை நம்ம கவனிக்கும் போது என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி கலங்குகிற குமுறுகிற ஒரு காரியங்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி திகைக்கிறதான ஒரு சூழ்நிலைங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சதான ஒரு குடும்பம், அவங்க வீட்டில் 2 ஆண் பிள்ளைங்க, ஒரு அருமையான சகோதரி, அவங்க கணவர் நல்ல வேலையில் அமர்த்தப்பட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தில் எந்த குறைவில்லாதபடி நல்ல அரசாங்கத்தில் வேலை பண்ணுகிற பிள்ளைங்க இப்போ தான் ஸ்கூலில் படிக்கிறதான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல செழுமையாக இருக்கிறதான ஒரு நிலைமைங்க. ஆனால் எந்த குறைபாடுகளை பற்றாக்குறைமைன்னு சொல்ல முடியாது. கேட்குற வாக்கில் வாழ்ந்து கொடுக்குற ஒரு நல்ல குணாதேசம் உள்ளதான ஒரு கணவர், பிள்ளைங்க கேட்டால் எந்த காரியத்தை இல்லைன்னு மறுக்கிறதில்ல. இப்படிப்பட்டதான நல்ல ஒரு பண்பு நிறைந்ததான ஒரு மனுஷன். ஆனால் இந்த சகோதரிக்கும் அவருக்கும் என்னென்னா, ரொம்ப எப்பவுமே பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான ஒரு சூழ்நிலை. இந்த சகோதரி அவங்கப்பட்டவங்க மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வாங்க. எங்கள் வீட்டில் எந்த குறைவில்லை, எங்கள் நல்லா தான் பார்த்துருக்குறாங்க, பிள்ளைங்க கேட்குற வாக்கில் எல்லாத்தையும் வாழ்ந்து கொடுக்கறது. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம் இல்லை. எப்போதுமே கீரியும் பாம்பும் போல, எலியும் புலியுன்றாங்களா அந்த மாதிரி, அப்படி பயங்கரமான ஒரு எரிபரியான ஒரு வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி அநேக இடத்துல மற்றவங்க கிட்ட வந்து பகிர்ந்து கொள்வாங்களாம். பாருங்கள், இன்றைக்கி எவ்வளவோ வசதி வாய்ப்பு இருந்தாலும் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை இல்லை அப்படின்னா, குடும்பத்தில் எல்லாம் இருந்தும் பூஜ்யமாக இருக்கிற எல்லாம் இருந்தும் வேஸ்ட்டு தான் அந்த குடும்பம். அதனால ஒரு காரியத்தை இந்த காரியத்தில் நான் மையப்படுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட எல்லா வசதி வாய்ப்பு இருந்து தெய்வம் என்ற ஒரு பக்தி விசுவாசத்திற்குரியதான ஒரு நபர் குடும்பத்தில் இல்லைன்னா, அந்த குடும்பத்தில் மிகுந்த மன வருத்தத்துக்குரியதான ஒரு காரியங்கள், அந்த குடும்பம் அவ்வளோ நிலைமைங்க. குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, குடும்பம் எல்லாம் இருக்கும். கணவர் நல்ல வேலைக்கு வருவார், பிள்ளைங்க கேட்குறத வாங்கி கொடுப்பேன், குடும்பத்தில் காய்கறி தின்பண்டங்கள் எல்லாம் ஒரு குறைவும் இருக்காது. சொந்த பந்தங்கள் வந்து எல்லாம் இருந்தாலும், ஏன் உங்கள் சொந்தக்காரர் வராங்க, ஏன் அவங்க வராங்க, இவங்க வராங்க, எந்த கேள்வி கிடையாது. ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல பரஸ்பர உறவு, 2 பேருக்குள்ள ஐக்கியம், சமாதான சந்தோஷம் இன்றைக்கி காணப்படுவதில்லை. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை. இன்றைக்கி இப்படி இருந்தால் எந்த விதத்தில் நம்ம புகழ்ச்சியாக நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? குடும்பத்தில் எப்பவுமே எரிபுரியான ஒரு காரியம்தான். கணவன் மனைவி மத்தியில் சமாதானம் கெட்டு போன ஒரு சூழ்நிலை, நிம்மதி இல்லாத போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான ஒரு நிலைமைங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொன்ன பிற்பாடு, ஒருவேளை உங்கள் குடும்பத்திலையும் எங்கள் குடும்பத்திலையும் இப்படித்தான் இருக்குது, நாங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறோம், ஆனால் வெளியில் தோற்றத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறத போல இருக்கிறோம்னு சொல்லி யாராவது நீங்கள் யோசிப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு உங்கள் வழியை ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களை சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் கணவர் மனைவி மத்தியில் சமாதானத்தை கொடுத்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வசனத்தில் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சகல ஜனங்களுக்குள்ள நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகல ஜனத்திற்கு மத்தியில், எல்லாருக்கும் மத்தியில் நான் என்ன பண்ணுவேன்? உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆசீர்வாதமாய் வைப்பேன், உயர்த்தி வைப்பேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்ற காலை நேரத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். குடும்பத்தின் சூழ்நிலை எப்படியா இருக்கட்டும்,
கணவன் மனைவி பிரச்சனைங்க எல்லா குடும்பத்திலும் உண்டு. வீட்டு வீட்டு வாசற்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போல் எல்லா வீடுகளும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்னா கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆசீர்வாதமாய் கர்த்தரை வைப்பார். மேன்மையாய் கர்த்தரை வைப்பார். உயர்த்தி வைப்பார். கர்த்தருடைய தயவு உனக்கு உண்டாகும். பிள்ளைங்க மத்தியில், கணவன் மத்தியில், மனைவிக்கு மத்தியில் கர்த்தர் எல்லாவற்றையும் உயர்த்தி வைப்பார்னு சொல்லி இந்த கால நேரத்தில் ஒரு முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீ யாராக இருந்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவருக்குள்ளாக நீ கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஜெபத்தின் ஜீவியம் உனக்குள்ளே இருக்கணும். விசுவாசத்தின் பாதை உனக்குள்ள காணப்படும் போது தேவனாகிய கர்த்தர் உன்னை பல விதத்தில் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிற எந்த வித சந்தேகம் கிடையாது. கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைங்களை சூழ்ந்திருக்கும். கர்த்தருடைய ஐஸ்வர்யம் அவருடைய பிள்ளைங்களை சூழ்ந்திருக்கும். கர்த்தரை நம்பினவங்க வாழ்க்கையை கர்த்தரை கட்டுவார், உயர்த்துவார், மேன்மைக்குள்ள நடத்துவார், திட்டங்களை வாய்க்க பண்ணவர், செப்பங்கள் கேட்கப்படும், விசுவாச பாதைகளுக்குள்ள கர்த்தர் நடத்துவார். பெரிய ஆசீர்வாதமான காரியம் உனக்குள்ள இருக்கும்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவருக்குள்ள இருக்கிறதான ஒரு வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான, கீர்த்தியான, புகழ்ச்சி நிறைந்ததான ஒரு வாழ்க்கை. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரு காரியத்தை நீ மனசுல வைத்துக்கொண்டு ஆண்டவருக்குள்ள உன் வாழ்க்கையை கட்டிக்கொள். ஆண்டவருக்குள்ள வாழ்க்கை இருக்கட்டும். நீ தேவனுக்குள்ள சார்ந்து இருக்கிறதான போல வாழ்க்கை இருக்கட்டும். வெளி வேஷம், வெளி தோற்றங்கள் நல்லா இருக்கிறத போல உள்ளுக்குள்ள அப்படியே நாசப்பட்டு இருக்கிறது, குமரி கொண்டு இருக்கிறத போல வேண்டாம். பழங்களை நீ பார்க்கும்போது வெளி தோட்டத்தில் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஆப்பிள் பழமோ ஒரு ஆரஞ்சோ நீங்கள் எடுத்து பார்ப்பீங்கன்னா வெளியே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சில பழங்களை நீங்கள் அதை பிடும்போது தான், அதை வெட்டும் போது தான் அதோட தன்மை உள்ள நசல் கொண்டதாக, அழுகி போனதாக, உள்ள புழு பூத்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட எத்தனையோ இன்னைக்கு குடும்பங்கள் உண்டு, சகோதரிங்க உண்டு. குடும்பத்தில் கும்மருகிற, வெளி தோற்றத்தில் அழகு, வெளி தோற்றத்தில் திறமைகள், வெளி தோற்றத்தில் நல்லா இருக்கிறத போல, ஆனால் அது உள்ளான ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது அழுகி போகிறதான, கேள்விக்குறி எழுப்பப்படுகிற, நசல் கொண்டதான பயங்கரமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குதா? ஆண்டவருக்குள்ள விட்டு கொடு. கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அவருடைய திட்டங்கள் உன் வாழ்க்கையில் பலிக்கும். அவர் ஆசீர்வாதமாய் உன்னுடைய வாழ்க்கையை வைப்பார். ஜெபிக்க போகிற நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவோட பேசும் நிகழ்ச்சி இந்த பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம் மாற கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இந்த திருக்காரத்தில் தாங்குகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்து எங்களை ஆண்டவரே விட்டு கொடுக்கிறோம்ப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.